அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே நீண்ட நாட்களாக நீடித்து வரும் பதற்ற தணிப்புக்கான இறுதியான மற்றும் இருதரப்பும் ஒப்புக்கொண்ட அமைதி ஒப்பந்த உரை எட்டப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்படும் உடன்பாடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இதன் கீழ் ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை நீக்குவது உள்ளிட்ட திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேவேளை ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டமாகவே முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நீண்ட நாட்களாக நீடித்து வரும் பதற்ற தணிப்புக்கான இறுதியான மற்றும் இருதரப்பும் ஒப்புக்கொண்ட அமைதி ஒப்பந்த உரை எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தம் தொடர்பான விவரங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஊகங்களை நம்ப வேண்டாம் என அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் எச்சரித்திருந்த நிலையிலேயே பாகிஸ்தான் பிரதமர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பதிவில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறுதி செய்வதற்காக பாகிஸ்தான் தற்போது இருதரப்புடனும் மிக நெருக்கமாக பணியாற்றி வருகின்றது. அமைதி என்பது இதற்கு முன்னர் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது மிக அருகில் நெருங்கி வந்துள்ளது என பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் குறிப்பிட்டுள்ளார். இதே போன்றதொரு கருத்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் வெளியிட்டுள்ளார். ஒப்பந்தம் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக அருகில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஊடகங்கள் அதன் உள்ளடக்கங்கள் குறித்து ஊகங்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஈரான் தரப்பிலிருந்து வெளிவந்த மிக தெளிவான இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் மறுபதிவு செய்துள்ளார். இருப்பினும் இந்த ஒப்பந்தம் இன்னும் இறுதி எல்லை கோட்டை தாண்டவில்லை என வெள்ளை மாளிகையின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் நிபந்தனைகள் பின்வருமாறு: ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கலைக்க வேண்டும் மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளிட்ட அணுசக்தி பொருட்களை அப்புறப்படுத்த அல்லது அழிக்க ஒப்புக்கொள்ள வேண்டும். சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்பட வேண்டும். பிராந்தியத்தில் உள்ள ஏனைய ஆயுத குழுக்களுக்கான ஆதரவை ஈரான் நிறுத்த வேண்டும். இந்த நிபந்தனைகளை ஈரான் செயல்படுத்துவதை உறுதி செய்த பின்னரே முடக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதிகள் மற்றும் சொத்துக்கள் விடுவிக்கப்படும் என்றும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனே ஈரானுக்கு எவ்வித நிதியும் உடனடியாக வழங்கப்பட மாட்டாது என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி கருத்து தெரிவிக்கையில், ஒப்பந்த வரைவை சுருக்கமாக தயாரிக்கும் இறுதிக்கட்டத்தில் தொடர்புடைய நிறுவனங்கள் கூட்டங்களை நடத்தி வருவதாக கூறினர். எனினும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் இடம் அல்லது நேரம் குறித்து அவர் கருத்து வெளியிடவில்லை. தெஹ்ரானில் இருந்து அல் ஜசீரா ஊடகவியலாளர் வழங்கிய தகவலின்படி, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானில் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் இராணுவ தலைமையகம், இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை, நாடாளுமன்ற அரசியல்வாதிகள் மற்றும் இறுதியாக ஈரானின் உச்சத்தலைவர் என பல மட்டங்களில் சுற்றறிக்கையை அனுப்பப்பட்டு உள்நாட்டு ஒருமித்த கருத்து எட்டப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் என கூறி ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான IRNA வெளியிட்ட 7 முக்கிய புள்ளிகள் அடங்கிய அறிக்கையை ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக சாடியிருந்தார். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டில் புதிய சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் சொத்துக்கள் உடனடியாக விடுவிக்கப்படும் என்றும் அந்த போலி அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இது குறித்து பேசிய ட்ரம்ப், தவறான தகவல்களை வெளியிட்டதற்காக ஈரான் தரப்பு தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுள்ளது என்று தெரிவித்ததுடன், வரும் வார இறுதிக்குள் புதிய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தான் இன்னும் நம்புவதாகவும் அக்சியோஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவுடன் ஈரான் மேற்கொள்ள உள்ள ஒப்பந்தம் தொடர்பான வரைவு அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதில் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டு நிர்வாகத்தை விட்டுக் கொடுப்பது தொடர்பாக எந்த ஓர் உறுதிமொழியும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல்களை தொடங்கின. இதில் ஈரான் உச்ச தலைவர் அயாதுல்லா அலி கமேனி, நாட்டின் இராணுவ தளபதி உள்ளிட்டோர் உயிரிழந்தனர்.
இதையடுத்து இஸ்ரேல் மீதும் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக லெபனானின் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதால் இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்தியது. இதனையடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் உலகின் பல பகுதிகளில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு அதிகரித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் அமெரிக்கா தனது கடற்படை மூலம் ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டது. இதன் காரணமாக ஈரான் கப்பல்கள் உள்ளே செல்லவும் வெளியே செல்லவும் முடியாத நிலையை அமெரிக்கா ஏற்படுத்தியது. மேலும் ஈரானின் துறைமுகங்களையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. இருதரப்புக்கும் இடையே சண்டைகள் நடந்த போதிலும் சமரச பேச்சுக்களும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன. இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து ஈரான் மீது நடத்த திட்டமிட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை அறிவித்தார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் வரும் நாட்களில் கையெழுத்தாகலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் வரைவு அறிக்கை தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இறுதி செய்யப்பட்ட தற்போதைய ஒப்பந்தத்தின் வரைவில் ஹார்முஸ் நீரிணையின் நிர்வாகத்தை விட்டுக் கொடுப்பது தொடர்பாக எந்த ஒரு உறுதிமொழியும் அளிக்கப்படவில்லை. ஈரானின் அடிப்படை கொள்கைகளுக்கு உட்பட்ட அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சு நடத்தப்படும். யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான ஈரானின் உரிமை மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தக்க வைத்துக் கொள்வது போன்ற விடயங்கள் இறுதி ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படும் நோக்கில் வலியுறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மற்றொரு செய்தி நிறுவனமான மெஹர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வரைவு அறிக்கை லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் ஈரானின் முடக்கப்பட்ட $24 பில்லியன் சொத்துக்களை விடுவிப்பதையும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு 60 நாட்கள் காலக்கெடு நிர்ணயிப்பதையும் உள்ளடக்கியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் விற்பனை மீதான தடைகளை நிறுத்தி வைப்பது, ஏப்ரல் 13 முதல் அமுலில் உள்ள ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை முழுமையாக நீக்குவது, போரால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஈரானுக்கு குறைந்தது $300 பில்லியன் இழப்பீடு வழங்குவது ஆகியவற்றையும் இது உள்ளடக்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.